ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபார் யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதின ஆலிவர் ட்விஸ்ட் அப்படிங்கிற நாவலோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் சார்ல்ஸ் டிக்கன்ஸ். இவரோட ஃபுல் நேம் சார்ல்ஸ் ஜான் ஹெர்ஃபாம் டிக்கன்ஸ். இவர் 1812 பிறந்து 1870 இறந்திருக்காரு. இவர் ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட் அண்ட் சோஷியல் கிரிட்டிக். இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்னு பார்த்தோன்னா ஆலிவர் ட்விஸ்ட், A Tale of Two Cities. முதல்ல இந்த நாவலோட மேஜர் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தரலாம். இப்போ முதல் கேரக்டர் ஆலிவர் ட்விஸ்ட். இந்த ஆலிவர் ட்விஸ்ட் தான் இந்த நாவலோட ப்ரோட்டகானிஸ்ட் அண்ட் ஆர்ஃபன் பாய், அதாவது அப்பா அம்மா இல்லாத ஒரு பையன். நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் பம்பிள். இவர் யாருன்னா ஆலிவர் பிறந்த ஒரு ஒர்க் ஹவுஸோட மைனர் சர்ச் அஃபீஷியலாக இருப்பார். மிஸ்டர் ப்ரவுன்லோ இவர் யாருன்னா ஒரு வெல் ஆஃப் ஜென்டில்மேன் அண்ட் ஆல்சோ ஆலிவரை முதல்ல டேக் கேர் பண்ணிக்கிட்டது இவர் தான். ஃபேகின் யாருன்னா ஒரு கிரிமினல். அவனோட வேலையே கெரியரே கிரிமினல் தான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி அனாதை குழந்தைங்களெல்லாம் ட்ரைனிங் பண்ணி நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த பிக் பாக்கெட் அடிக்க வைக்கிறது தான் இவனோட வேலை. நான்சி யாருன்னா ஒரு ப்ராஸ்டிடியூட் அண்ட் ஆல்சோ ஃபேகினோட இந்த பிக் பாக்கெட் கேங்கில் குழந்தையா இருக்கும்போது வேலை செஞ்சிருக்கா. பில் செக்ஸ் யாருன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பர்க்லர், அதாவது திருடன், ஒரு ப்ரொஃபஷனல் திருடன். யாருன்னா ஃபேகின் கேங்கில் சின்ன வயசில் பிக் பாக்கெட் அடித்து வேலை செஞ்சவன். மாங்ஸ் யாருன்னா ஒரு யங் மேன். இவன் ஃபேகினோட சேர்ந்துட்டு ஆலிவருக்கு ஒரு தப்பான செயலை செய்வான். இப்போ இந்த நாவலோட பிளாட் பார்க்கலாம். இந்த நாவலோட பிளாட்டை நிறைய சப் டாபிக்ஸாக பிரிச்சிருக்கோம். இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஸே எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆலிவர் ட்விஸ்ட், இந்த பையனோட ஏர்லி லைஃப்பை பார்க்கலாம். ஆலிவர் யாருன்னா ஒரு சின்ன பையன். இவன் யாருக்கு பிறந்திருப்பான் அப்படின்னா ஒரு அன்னோன் மதர். அவங்க அம்மா பேர் தெரியாது. இவன் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்தும் போயிருப்பாங்க. எங்கே பிறந்தான் அப்படின்னா ஒரு ஒர்க் ஹவுஸில் தான் பிறந்திருப்பான். இவன் எங்கே வளர்த்தப்பட்டான் அப்படின்னா சைல்டு ஃபார்ம் அப்படிங்கிற குழந்தைங்களை வளர்க்குற ஒரு இடத்துல தான் அவன் வளர்ந்துட்டு வந்தான். லேட்டராக என்ன ஆனா அப்படின்னா இன்னொரு ஒர்க் ஹவுஸ்க்கு இவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அங்கே இவனை ரொம்பவே மிஸ்ட்ரீட் பண்ணுவாங்க, ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க. ஆலிவர் வளர ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருப்பான் அந்த ஒர்க் ஹவுஸில். ஒரு நாள் நைட் என்ன ஆகும்னா சாப்பாடு டைம் வருது. சாப்பாடு டைமில் க்ரூயல் தான் எல்லாருக்கும் போடுவாங்க. க்ரூயல் அப்படின்னா கூழ் இருக்கு இல்லையா, அதுதான் க்ரூயல்னு சொல்லுவாங்க. அப்போது ஆலிவருக்கு க்ரூயல் ஊற்றிட்டாங்க. ஆனால் ரெண்டாவது தடவை ஆலிவர் இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐ வாண்ட் சம் மோர் அப்படின்னு கேட்குறான். ஆனால் இது அங்கே அக்செப்டபிள் இல்லை. அவன் இப்படி கேட்டதுக்காகவே என்ன பண்ணிட்டாங்க, ஆலிவரை ஒரு ஒர்க்கராக அப்ரெண்டிஸாக ஒரு அண்டர்டேக்கர் கிட்ட அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அந்த அண்டர்டேக்கர் யாருன்னா மிஸ்டர் சோவர்பெரி அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு வேலை செய்கிற அப்ரெண்டிஸாக அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அங்கேயும் அவன் பயங்கர கொடுமையை அனுபவிப்பான். அவனை ரொம்பவே மிஸ்ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அவன் இந்த மாதிரி க்ரூயல் இன்னும் கேட்டதுக்காக. சின்ன வயசுலேருந்தே அவன் இந்த ஒர்க் ஹவுஸில் ரொம்பவே கொடுமையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். இதுலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அங்கேருந்து லண்டனுக்கு தப்பிச்சு போயிடுவான் ஆலிவர் பயத்திலேயே நடந்தே லண்டனை ரீச் ஆயிட்டான். லண்டனில் ஆலிவர் ஃபர்ஸ்ட் யாரை பார்ப்பான் அப்படின்னா ஆர்ட்ஃபுல் டாகர் அப்படிங்கிறவரை பார்ப்பான். அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி ஃபேகின் ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லா குழந்தைங்களையும் டேக் கேர் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி ஃபேகினோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவார். ஆலிவருக்கு தெரியாது அங்கே இருக்க குழந்தைங்க, ஃபேகின் வீட்டில் இருக்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் லேட்டராக தான் அவனுக்கு தெரியும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே பிக் பாக்கெட்க்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு பிக் பாக்கெட்டர்ஸ்னு அவனுக்கு லேட்டராக தான் தெரியும். இப்போ இந்த ஃபேகின் அவரோட கேங், இந்த குழந்தைங்க கேங் எல்லாருமே பிக் பாக்கெட் பண்ணுறக்காக தானே ட்ரைனிங் பண்ணுறாங்க. அப்போ மிஸ்டர் ப்ரவுன்லோ அப்படிங்கிற ஒரு ஜென்டில்மேன் கிட்ட இருந்து பிக் பாக்கெட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட இருந்து இந்த குழந்தைங்களாம் பிக் பாக்கெட் பண்ணும்போது ப்ரவுன்லோ டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது ஆலிவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நாம நினச்சிக்குவாரோ, நம்மளை தப்பாக நினச்சிக்குறோன்னு சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அப்போ மிஸ்டர் ப்ரவுன்லோ ஆலிவர் தான் இந்த பிக் பாக்கெட் பண்ணான்னு நினச்சிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிடுவார். அப்போ தான் ப்ரவுன்லோக்கு தெரியும் ஆலிவர் எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப நல்ல பையன். இந்த மாதிரி அங்கே நடந்ததெல்லாம் ஆலிவர் சொல்லும் போது அப்போ தான் ப்ரவுன்லோக்கு தெரியும். அதனால ப்ரவுன்லோ இவனை அரெஸ்ட் பண்ணிட்டோங்கிற கில்ட் ஃபீலில் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் வீட்டிலேயே ஆலிவரை டேக் கேர் பண்ணிக்குவார். என்னதான் இந்த கிரிமினல் வேர்ல்ட்லேருந்து தப்பிச்சு ஆலிவர் மிஸ்டர் ப்ரவுன்லோ அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதரோட ஹேண்ட்ஸில் சேஃபாக இருந்தாலும் இந்த ஃபேகின் கேங், பில் செக்ஸ், நான்சி இவங்க எல்லாருமே ஆலிவரை பிடிக்கிறதுக்காக கண்டினியூவாக தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஃபேகினோட கேங் என்ன பண்ணுவாங்கன்னா நான்சி அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்டியூட்டையும் அண்ட் பில் சைக்ஸ் அப்படிங்கிறவனையும் ப்ரவுன்லோ கிட்ட இருந்து ஆலிவரை தூக்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. அவளும் அதை கரெக்டாக சரியாக செஞ்சு ஆலிவரை என்ன பண்ணுவா அப்படின்னா இன்னொரு திருட்டு கும்பலோட அனுப்பிச்சு வச்சிருவா. எங்கே அப்படின்னா லண்டனுக்கு வெளியே ஒரு கண்ட்ரி சைடில் அந்த குரூப்பை அங்கே அனுப்பிச்சு வச்சிருவா. அங்கே என்ன ஆகும்னா ஆலிவரை ஆர்ம்ஸ்லேயே ஷூட் பண்ணிடுவாங்க. எந்த ஃபேமிலி கிட்ட திருட போனாங்களோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே ஆலிவரை தூக்கிட்டு போய் என்ன ஏதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் ஃபேகின் என்ன பண்ணுவான்னா
ஆனால் மாங்ஸ் அப்படிங்கிறவனை வந்துட்டு போய் ஆலிவரை திரும்ப கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விடுவான். இந்த ஸ்டோரியில் ஒரு சீக்ரெட் இப்போ நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஆலிவர் ட்விஸ்டோட அம்மா வந்துட்டு ஒரு வெல்தி மேனோட பொண்ணு அப்படின்னும், அந்த வெல்தி மேன் வந்துட்டு நம்ம வெல்தி மிஸ்டர் ப்ரவுன்ல இருக்கார் இல்லையா, அவருக்கு ரிலேஷன் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே ரிவீல் பண்ணுறாங்க. ஆலிவர் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கிறான்னா, இந்த மாங்ஸ் அப்படிங்கிறவன் ஆலிவரோட ஹாஃப் பிரதர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அவன் வந்து இவனுக்கு ஏன் எதிராக பண்ணுறான் அப்படின்னா, ஆலிவரோட சொத்தெல்லாம் வந்து ஆலிவருக்கே வரக்கூடாது அப்படிங்கிறத அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக மாங்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் ஆலிவருக்கு தெரிய வருது. மாங்ஸ் வந்து ஆலிவரோட ஹாஃப் பிரதர் அப்படின்னு ஆலிவருக்கு தெரிய வருது. இந்த ஃபேகனோட கேங்கில் நான்சி அப்படிங்கிற ப்ராஸ்டிடியூட் இருக்கா இல்லையா, அதான் ஸ்டார்டிங்கில் வந்து பில் சேக்ஸும் நான்சியும் தானே ஆலிவரை வந்து பிடிச்சு கொடுத்தாங்க. அந்த நான்சி என்ன பண்ணுவானா, ஆலிவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவா. இது தெரிஞ்சனால பில் சேக்ஸ் என்ன பண்ணுவானா, நான்சியை கொன்றுவான். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஃபேகன் பண்ணுற தப்பு, இந்த பிக் பாக்கெட் விஷயம் எல்லாமே தெரிய வந்துடும். அண்ட் அவனை வந்து பிடிச்சு அவனை தூக்கில் போட்டுருவாங்க. அண்ட் ஆல்சோ பில் சேக்ஸும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவான். இப்போ இந்த நாவல் எப்படி கன்க்ளூட் ஆகுதுன்னா, ஆலிவர் ஒரு நியூ லைஃப்குள்ளே என்டர் ஆகுறான். இவ்வளோ கஷ்டத்தையும் சின்ன வயசுலேருந்து அனுபவிச்சுட்டு வந்த ஆலிவர் இப்போ தான் ஒரு நியூ லைஃப்குள்ளே என்டர் ஆகுறான். யாரு கூடனா, மிஸ்டர் ப்ரவுன்லோ அண்ட் ரோஸ் மெலை கூட. ரோஸ் மெலை யார் அப்படின்னா, ஆலிவரை வந்து ஒரு திருடுற மிஷின்குள்ளே அனுப்பிச்சிருவாங்க இல்லையா, அப்போ கூட ஆலிவரை கையில் சுற்றுவாங்க. அப்போ அந்த திருட போன குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து காப்பாற்றுவாங்க இல்லையா, அந்த காப்பாற்றினது வேறு யாரும் இல்லை, ரோஸ் மெலை தான். இவங்களும் ஆலிவருக்கு ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் தான். மிஸ்டர் ப்ரவுன்லோவும் ரிலேஷன் தான், நான் சொன்னேன் இல்லையா. பிகாஸ் ஆலிவரோட அம்மா ஒரு வெல்தி மேனுக்கு பிறந்தவங்க. அந்த வெல்தி மேன் வந்து மிஸ்டர் ப்ரவுன்லோக்கு சொந்தக்காரங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ரிலேட்டிவ் தான் வருவாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சரை நோக்கி அவங்க வந்து ஒரு நியூ லைஃப் வந்துட்டு போகிறாங்க, நியூ லைஃப்குள்ளே போகிறாங்க. லண்டனுக்குள்ளேருந்து ஒரு கண்ட்ரி சைடுக்கு மூவ் ஆகுறாங்க. அங்கே அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த டேஸை ஒன்றா கழிக்கலாம், டுகெதராக வாழலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆலிவருக்கு அவனோட வெல்த்தும் வந்து சேர்ந்துருச்சு. அவனோட பங்கு சொத்து இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து அவனுக்கு கிடைச்சிருச்சு. இது இந்த நாவலோட ஓவரால் சம்மரி தான் சொல்லியிருக்கேன். இந்த நாவல் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் டெக்ஸ்ட் அண்ட் ஃபுல் நாவல் புக்காக வாங்கி படித்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த நாவல் ஆலிவர் ட்விஸ்ட்.